ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம குமார சம்பவம்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் செப்டம்பர் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கியிருக்கிறது பாலாஜி வேணுகோபால். இந்த படத்தில் குமாரன் தங்கராஜன், பாயல் ராதாகிருஷ்ணா, குமாரவேல், பாலசரவணன், ஜிஎம் குமார், வினோத் சாகர், லிவிங்ஸ்டன்னு பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துடலாம். குமாரன் தங்கராஜன் தான் இந்த படத்தோட ஹீரோவாக இருக்கார். இவருக்கு டைரக்டர் ஆகணுன்றது தான் பெரிய ஆசையே. அதுக்காக இவர் நிறைய பேர்கிட்ட சான்ஸ் கேட்டு போகிறாரு. ஆனால் இவரோட கதைக்கு சரியான ப்ரொடியூசர் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்போ தான் இவரோட தாத்தாவாக நடிச்சிருக்க ஜிஎம் குமார் தன்னோட பேரனோட ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக இவங்களோட பூர்வீக சொத்தான ஒரு பழைய வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த சொத்தை விற்க முடியாதபடி ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிற்குது. இந்த சொத்தில் எனக்கும் உரிமை இருக்குன்னு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கிற இளங்கோ குமாரவேல் வந்து நிற்கிறாரு. ஆனால் திடீர்னு மர்மமான முறையில் இளங்கோ இறந்து கிடக்கிறாரு. அதுவும் இவரை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்க வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு குமாரன் தங்கராஜன் மேலேயும் இன்னொரு 3 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. இந்த இளங்கோவை யார் கொன்னது, ஹீரோ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. டைரக்டர் பாலாஜி வேணுகோபால் லக்கிமேனுக்கு அடுத்து ஒரு பக்காவான என்டர்டெய்னர் படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா படத்தோட கேரக்டர்ஸ்க்கு நல்லாவே டீட்டெயிலிங் கொடுத்து கதையை சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் இளங்கோவை யார் கொன்னதுன்னு போலீஸ் விசாரிக்கிற முறைன்னு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு டைரக்டர். செகண்ட் ஹாஃபில் ஒன் லைனர் காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், வினோத் சாகர் சிபிஐ ஆஃபீஸராக வந்து விசாரிக்கிற விதம்னு எல்லாமே அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, கிளைமேக்ஸ் சீனில் வந்து ட்விஸ்ட் எல்லாமே எதிர்பார்க்காத விதமாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்போது இளங்கோ குமாரவேலோட ஆக்டிங் சூப்பர்பாக இருந்ததுன்னே சொல்லலாம். குமாரன் தங்கராஜனோட ஆக்டிங்கை பார்க்கும்போது டைரக்டராக ஆகணுன்ற கனவு அதோட பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுன்னு ஒரு பக்காவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஜிஎம் குமார், வினோத் சாகர், வினோத் முன்னா, அதுக்கப்புறம் பாலசரவணன்னு இவங்களோட காமெடி தான் இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. அச்சு ராஜாமணி தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இவரோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே இந்த படத்துக்கு சூப்பராக செட் ஆயிருந்தது. அதுலேயும் விடியாத இரவொன்றுன்ற சாங் தான் நம்ம மனசுலேயே நிற்கிற மாதிரி இருந்தது. ஒரு பக்காவான மிஸ்ட்ரி கதையில் ரசிக்கிற மாதிரியான காமெடி சீன்ஸை வச்சு ஆடியன்ஸை கெஸ் பண்ண வைக்கிற மாதிரியான ட்விஸ்ட் கொடுத்து ஒரு சூப்பரான கதையை தான் டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ மறக்காமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.